இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் தொட்டியோட ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டு ஐட்டம் தான். நம்ம ஏற்காடு ட்ரிப்பு போகிறதுக்காக எல்லா பெட்ஸையும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டில் பிரித்து கொடுத்து வச்சிருந்தோம். அதில் ஒன்று தான் நம்ம தங்கராசு. நம்ம மீன் குட்டியெல்லாம் வீடியோவில் காமிச்சே பல மாதம் ஆச்சு. ஏன்னா மீன் வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மீனை வச்சு வேற புது சீரிஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கிவி, அரசன், அரசி எல்லாரையும் கொடுத்து வச்சிருந்தோம். அவங்க எல்லாரையும் அலைக்கா தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ப்ரீடிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எக்கெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தா ஒரு எக் ஹேட்ச் ஆயிடுச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக் வச்சனால அரசி எல்லாத்தையும் சொதப்பிடும்னு ஒரு பயத்தில் இருந்தேன். ஆனால் நம்ம அரசி பக்காவாக ஒரு எக்கை ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. மற்ற எங்கெல்லாம் ஒன்று ஒரு சைடில் இருக்கிறத பார்த்தா இது ஒழுங்காக அடக்காக்குதா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம லாஸ்ட் டைம் டேம் பண்ணி வச்சிருந்த வேம்புலி, டான்சிங் ரோஸ், கபிலன்னு அந்த சார்பேட்டா பரம்பரையே மொத்தமாக கொடுத்துட்டோம். ஏற்காடுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். வீட்டுக்கு வந்தோடனே குட்டி எதுவும் இருக்காதுன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்தா புதுசாக ஒரு குட்டி வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து நம்ம கோழிங்களாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக கோழி பண்ணைக்கு வந்திருந்தோம். தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு பசங்க வெறும் ஃபீடர் தான் வச்சிருந்தாங்க. சரி தண்ணியை ஃபுல் பண்ணி வச்சா பாலைவனத்தில் விட்ட மாதிரி பசங்க தண்ணிக்கு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. சரி இவங்களுக்கு ஒரு ஃபீடர் பார்த்தாது இன்னொரு ஃபீடரையும் ரெடி பண்ணி வச்சா அதுக்கும் அடிச்சுக்கிறாங்க. இவங்களோட சண்டை போட்டுலாம் நம்ம குட்டிங்களால தண்ணி குடிக்க முடியாது. நம்ம அப்பப்போ வாங்கி விடுற குட்டிங்களுக்கு தனியாக ஒரு தண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கும் பெருசு வந்துருச்சு. நம்ம கோழி பண்ணையை வேற இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சோகம்னா நம்ம சாப்பாடு மூட்டை ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நம்மள என்ன பாருங்க கீழே கொட்டிலாம் காட்டுறேன். சரின்னு அடுத்து இன்னொரு 20 கிலோ கோழி தீவனத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் வாங்கி விட்டோம். அதோட பிரைஸ் 50 ரூபா. இந்த 20 கிலோ கோழி தீவனத்தோட பிரைஸ் 1200 ரூபா. நேற்று ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அதோட பிரைஸ் 150 ரூபா. சாரி அந்த செலவுலாம் இதில் ஆட் பண்ண முடியாதுல. நம்ம லாஸ்ட்டாக கோகோபீட் மாற்றணும். அதோட பிரைஸ் வரும் 300 ரூபா. நம்ம பழைய செலவு 10,690 ரூபா. இது வரைக்கும் ஆனால் நமக்கு மொத்த செலவு 11,920 ரூபா. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 34 ஆஃப் நான் கோழி கொஞ்சம். நம்ம ஒரு கோழியை பிடிச்சி ஒரு டிஷ் பண்ணலாம்னு சொல்லி போன வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கு அதிகமாக லைக் வந்த கமெண்ட் பட்டர் சிக்கன். கூடிய சீக்கிரமே ஒரு பட்டர் சிக்கனை போட்ட வேண்டியதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.